This video sponsored by Educast. Educast offers skills-based courses in digital marketing and stock marketing, coding and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students productive with real-world projects. Courses are available in both Tamil and English. Get started and boost your career with affordable combo offers. Click below link and join courses. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆப்பிள் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மர் டைமுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஜூஸ்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ்னு சொல்லலாம். ஆப்பிள் ஜூஸ்க்கு நான் இப்போது 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளுக்கு நடுவில் இருக்கிற அந்த சீட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக எடுத்துடணும். ஆப்பிளை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆப்பிளுடைய தோல் பகுதி வேண்டான்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஆப்பிளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டு ஆப்பிளையும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 100 மில்லி பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நீங்கள் கூலிங்காக ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு 2 பேருக்கு தாராளமாக குடிக்கிற அளவுக்கு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். கூலிங் வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மல் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு சுகரும் போட்டுக்கலாம். நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் வெறும் ஆப்பிள் ஜூஸும் குடிக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்வீட் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஃபைனலாக நல்லா நம்ம ஆப்பிள் ஜூஸை நல்லா ஜூஸியாக வர அளவுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆப்பிளை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா வடிகட்டியாச்சு பாருங்கள். இது மேலே அந்த தோலெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் மட்டும்தான் இப்போ நின்று இருக்குது. இதை தூக்கி போட்டு நம்ம ஜூஸை நம்ம கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் 2 ஆப்பிள் எடுத்து ஜூஸ் போட்டிருக்கேன். கூலிங் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஐஸ் க்யூப் ஆட் பண்ண வேணாம். நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணதுனால நான் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆப்பிள் ஜூஸ் ரொம்ப சூப்பராக சீக்கிரமாக நம்ம செஞ்சிட்டோம். இப்போ வரப்போகிற சம்மர் டைமுக்கு இது போல் ஜூஸஸ்லாம் நமக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அப்பப்போ நீங்கள் நிறைய ஜூஸ் செஞ்சு நீங்கள் குடிங்க. வெயிலுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட நமக்கு. இந்த ஆப்பிள் ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.